ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ அறிவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் இருக்கக்கூடிய ரிசல்ட் பப்ளிஷ் ஆன கம்பெனிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ ஏபிபி இந்தியா நம்ம பார்க்குறோம். இவங்க ஒரு இன்ஜினியரிங், ஆட்டோமேஷன், பவர், இது எல்லாம் சொல்யூஷன், இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன் கம்பெனியாக தான் இது இருக்குது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்க, இவங்க டியூரபிலிட்டி ஸ்கோர் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 80 கிட்டக்க இருக்குது, 85 இருக்குது. ஸோ ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து. அதே சமயத்தில் வேல்யூஷன் ஸ்கோர் 9 இருக்குது. ஸோ இப்போ இது ஹை வேல்யூவாக இருக்குது. இவங்க எக்ஸ்பென்சிவ் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ட்ரெண்ட் லைன் எக்ஸ்பென்சிவ் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. மொமெண்டம் 67.7 இருக்குது. இது இன்னும் மாடரேட் புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. இவங்க கீழே இறங்க போகிறாங்களா இல்லையாங்கிறது நமக்கு இனிமேல் தான் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஏன்னா ஹை வேல்யூஷனுங்கிறதுனால. அதே சமயத்தில் அனாலிசிஸ்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க, 7029 அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. இது டவுன் சைடு கொடுத்துருக்குறாங்க இந்த டார்கெட்டை. பிஇ ஜோனை பொறுத்த வரைக்கும் இது செல் ஜோன் தான் காட்டிகிட்டு இருக்கு. இப்போ ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 141 வருது, கரண்ட் ரேஷியோ 1.9 வருது. ஸோ இப்போ இவங்க ஹை லிக்விடிட்டி அண்ட் சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க. ROCE அண்ட் ROE above 20க்கு மேலே ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. ஸோ இப்போ இது ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டி அண்டு இது ரிட்டர்ன் நல்லா இருக்குது, ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லா இருக்குது, பிஸ்னஸும் நல்லா இருக்குது. அதே மாதிரி டெப்ட் டு ஈக்விட்டி இந்த இடத்துல நமக்கு டேட்டா இல்லை, அதனால கடன் இல்லாத கம்பெனி அப்படிங்கிறத நம்மளே அசியூம் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ இவங்க நல்ல ஹை சால்வன்சி அண்ட் லிக்விடிட்டி ரேஷியோ வச்சுருக்கிறாங்க. ரிட்டர்ன் நல்லா எடுக்கிறாங்க, about 20க்கு மேலே எடுக்கிறாங்க. அதே சமயத்தில் கடன் இல்லாத கம்பெனிங்கும்போது நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனி தான். பட் நமக்கு எங்கே இங்கே பாட்டில் நெக் வருது அப்படின்னு சொன்னால், பிஇ 111ஆகவும் பிபி 27.4ஆகவும் இருக்குது. ஸோ இப்போ இது ரொம்ப ஓவர் வேல்யூஷன் நம்ம சொல்லுவோம். 25 பிஇக்கு மேலே போனாலும் சரி, 5க்கு மேலே புக் வேல்யூ போனாலும் சரி, அதாவது ப்ரைஸ் டு புக் பிபி போனாலும் சரி, இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூட் கம்பெனின்னு தான் நம்ம பார்ப்போம். இருந்தால் இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன தேவை, எய்தர் இபிஎஸ் இன்க்ரீஸ் ஆகணும், இபிஎஸ் அண்டு பிபி இன்க்ரீஸ் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க மார்க்கெட் ப்ரைஸ் குறையணும். இப்படி இருந்து அட்ஜஸ்ட் ஆனால் தான் நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன் 78 கொடுக்குறாங்க. 0.4 இது 4.3 சர்ப்ரைஸ் எதிர்பார்க்குறாங்க பாசிட்டிவாக. கன்சல்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் 26 அனாலிசிஸ்ட் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் சஜஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் 7 பேர் செல்லாகவும் 8 பேர் ஹோல்டாகவும் 11 பேர் பையாகவும் கொடுத்துருக்குறாங்க. இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம பார்த்தோம்னா, கேஷ் ஃப்ளோ நெட் கேஷ் ஃப்ளோ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது மைனஸில் போயிடுச்சு. போன வருஷம் இவங்களுக்கு பாசிட்டிவாக இருந்திருக்கு. இந்த வருஷம் இது மைனஸில் போயிருக்கு. ஏன்னா இவங்களும் டிசம்பர் மாதம் தான் அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணுறாங்க. டிசம்பராகவே வருது. அதே மாதிரி இயர் ஆன் இயர் கேஷ் ஃப்ளோ பார்த்தோம். இது ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ இயர் ஆன் இயர் கூடியிருக்கு, 82% கூடியிருக்கு. இப்போ இவங்களோட ஆனுவல் ரிசல்ட்டை பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் ஆனுவல் நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 22.2 கூடி இருக்கு. அதே மாதிரி ஆனுவல் ரெவென்யூ 22.9 கூடி இருக்கு. 22.9 கூடி இருக்கு. இப்போ இவங்களுடைய டிடிஎம் புக் வேல்யூ 1027, கரண்ட் புக் வேல்யூ 280. அதே சமயத்தில் குவார்ட்டர்லி ரிசல்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இயர் ஆன் இயர் 87% நெட் ப்ராஃபிட்டு. குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 87% கூடி இருக்குது. குவார்ட்டர்லி ரெவென்யூ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 27.5 இருக்குது. குவார்ட்டர் டு குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது ரெவென்யூவும் கூடியிருக்கு, நெட் ப்ராஃபிட்டும் கூடியிருக்கு. ஆப்வியஸாக நமக்கு இது இபிஎஸும் கூடியிருக்கும். ஸோ இப்போ இபிஎஸோட டிடிஎம் 68.4 இருக்குது, புக் வேல்யூ 280 இருக்குது. இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை நம்ம பார்ப்போம். ப்ரொமோட்டர்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லை, அன்பிளேஜ்டு எதுவும் இல்லை. இவங்க எஃப்ஐஎஸ் கிட்டத்தட்ட ஒரு 17.17, அதாவது 0.17% ஏற்றி வச்சுருக்கிறாங்க. டிஏஎஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா 0.52, 55% கீழே இறக்கி வச்சுருக்கிறாங்க. இப்போ இவங்களோட இந்த இபிஎஸ் அண்டு புக் வேல்யூ டேட்டாஸை தூக்கி நம்ம உள்ளே தூக்கி போட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னாக்க கரண்ட் புக் வேல்யூ பார்ப்போம். அதுதான் இந்த வருஷத்துக்கான
முக்கியமான டார்கெட்டா இருக்கும். அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு போகும்பொழுது, அது வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பார்க்குறோம்னா, அது யூகத்துக்குள்ள தான் போகும். அத நம்ம பார்க்க போறோம். அதையும் கோடு போட்டு வச்சுக்க போறோம். பட் வந்து இதுதான் நமக்கு வந்து கையில இருக்கக்கூடிய எஸ்டிமேஷன். இப்ப இவங்களோட இது வந்து நம்ம புக் வேல்யூ 280க்கு பார்க்குறோம். நம்ம வந்து லோ வந்து 987 எடுத்திருக்கிறோம். அத எப்படி எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, ஃபேர் பிரைஸ் இன்டூ 1.5 நம்ம போட்டுக்கிட்டோம். ஸோ, அப்ப அத பேஸ் பண்ணி நம்ம 987 எடுத்திருக்கிறோம். மிச்சம் இபிஎஸ் டேட்டா இதெல்லாம் தூக்கி போட்டோம். இந்த வரிசை இந்த இதுல வந்து நமக்கு கால்குலேஷன்ல வந்து பார்த்தோம்னா, நமக்கு வந்து இபிஎஸ் டிடிஎம்ம பொறுத்தவரைக்கும் ஆனுவலைஸ்டா நம்ம பார்த்தோம்னா 1645 தான் எதிர்பார்க்கலாம். சப்போஸ் எஸ்டிமேஷனுக்கு போகுதுன்னா 1688. அது சர்ப்ரைஸுக்கு போச்சுன்னா 1700க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, அப்ப இதுதான் அந்த 3 வேல்யூ. நான் இதுல சர்ப்ரைஸ நான் விட்டுட்டு இது 2த்தையும் மாத்திரம் சார்ட்ல நோட் பண்ணிக்குவோம். சரி. சப்போஸ் வந்து இந்த இது ஏன்னா இதுவே இத தாண்டி ஜாஸ்தியா இருக்கிறதுனால இந்த குவார்ட்டர்ல என்ன வரப்போகுது, நெக்ஸ்ட் குவார்ட்டர்ல என்ன வரப்போகுதுன்னு பார்க்க வேண்டியதில்ல. ஏன்னா இத காட்டிலும் 4 மடங்கு கூட தான் இருக்கிறான். இப்ப இபிஎஸ் வந்து புக் வேல்யூ வந்து டிடிஎம் புக் வேல்யூ 1027. இப்ப அதுக்கு நமக்கு வந்து ஸ்கோர்ன்னு போட்டோம்னா, நம்ம என்ன எடுக்கலாம்னா, இதுக்கு நான் வந்து ப்ரீவியஸ் லோ நான் வந்து லோ எடுத்துக்கிறது 1890. சேம் லாஜிக் தான். ஃபேர் பிரைஸ் இன்டூ 1.5 நான் போட்டுக்கிட்டேன். போட்டுக்கிட்டதுக்கு இப்போ வந்து இபிஎஸ் டிடிஎம்னு வந்ததுன்னா 3150. அதே ஆனுவல் எஸ்டிமேஷன் வந்துச்சுன்னா 3232. இது வந்து நமக்கு ஃபிகர் காட்டுது. ஆனா இதெல்லாம் தாண்டி 2 மடங்கு 3 மடங்கு தான் இப்ப வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறதுனால, இந்த குவார்ட்டர்ல என்ன நடக்கும், நெக்ஸ்ட் குவார்ட்டர்ல என்ன நடக்கும்னு நம்ம வந்து பெருசா பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ஸோ, இப்ப 1645லிருந்து 1682, இல்ல இவன் வந்து நெக்ஸ்ட் இயர் டிடிஎம் வரைக்குமாவது நான் இறங்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்தான்னா 3150லேருந்து 3232 வரைக்கும் நம்ம இத வந்து ஆன்டிசிபேட் பண்ணலாம். இப்ப இந்த இத தூக்கி நம்ம வந்து போட்டுக்கிட்டோம். நம்ம சார்ட்ல வந்து போட்டுக்கிட்டோம். போட்டா அதுல நான் வந்து சில இந்த இதெல்லாம் இந்த கரண்ட் இயருக்கு உண்டானதெல்லாம் குடுத்துருப்பேன். கரண்ட் குவார்ட்டருக்கு உண்டானதெல்லாம் குடுத்துருப்பேன். பட் இங்கேயே வந்து இதுவே இன்னும் டச் பண்ணலையே. அப்புறம் தானே இதெல்லாம் டச் பண்ணணும். அதனால நம்மள பொறுத்தவரைக்கும் இப்படித்தான் ரேட் இருக்கு. எய்தர் வந்து இது இதே லெவல்ல இந்த லெவல்ல ஏதோ கொஞ்சமா இறங்கிட்டு ஏறணும்னா, இபிஎஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகணும். பிபியும் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும்போது, இது இந்த ஒரு லெவல்ஸ்லயே இந்த லெவல்லயோ, இந்த லெவல்லயோ மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஏதோ 5000த்துலயோ இல்லாட்டி 6000த்துலயோ மேனேஜ் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்ல அப்படின்னு சொன்னாக்க, மார்க்கெட் பிரைஸ் கீழ இறங்கிட்டு அட்ஜஸ்ட் ஆனா தான் உண்டு. அது பாட்டு சைட்வேஸ்லயே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, ரொம்ப காலமா இது அட்ஜஸ்ட் ஆகுற வரைக்கும் அது பாட்டு சைட்வேஸ்லயே மூவ் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். அட் பிரசன்ட் இது கொஞ்சம் நம்மள பொறுத்தவரைக்கும் ஓவர் வேல்யூ தான் என் மனசுக்கு படுது. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோங்கிறது தான் என்னுடைய முடிவா இருக்க முடியும். தகவல் நமக்கு பயனுள்ளதா இருக்குன்னா, சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க!